ப்ரான் பெப்பர் ஃப்ரை செய்ய ப்ரானை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன உரலில் மிளகு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். மிளகு இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா கருகிடக்கூடாது, இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கூட எலுமிச்சை பழம் போட்டு வச்ச ப்ரானை நல்லா தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு இந்த ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரானை சேர்த்த உடனே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா ப்ரான்லேருந்தே தண்ணி விடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து ப்ரான் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ப்ரான் சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரான் வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன அப்புறம் க்ரஷ் பண்ண பெப்பரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறலாம். ஒரு சூப்பரான ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி.